ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன் காணலாம். 25/8/2026 முதல் 31/8/2026 வரை ஒரு 7 நாட்களுக்கு, செவ்வாய்க்கிழமை முதல் திங்கட்கிழமை வரை 7 நாட்களுக்கு உண்டான இந்த வார ராசி பலன் விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு காணலாம். சந்திர பகவான் உத்திராட நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை மகரம், கும்பம், மீனம் இந்த 3 ராசிகளில் செல்வதை பற்றி இந்த பதிவில் பலன்கள் காணலாம். இந்த வாரம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, திருவோண விரதம், ஓணம் பண்டிகை, சந்திர கிரகணம் நிகழ்கிறது. பௌர்ணமியில் ஒரு சிறப்பான பரிகாரம் விருச்சிகம் ராசி என்பதற்கு இந்த பதிவில் சொல்ல போகிறேன். இந்த வாரம் பஞ்சாங்கத்தினுடைய அறிவுறுத்தல்: மேகங்கள் கர்ஜிக்கும், இடி மின்னலுடன் மழை பொழியும், தேவாலயங்களில் இடி விழும், மழை பெய்யும் போது, இடி இடிக்கும் போது, மின்னல் மின்னும் போது மொட்டை மாடியில் நிற்பது, மரத்தடியில் நிற்பது இதெல்லாம் மக்கள் தவிர்க்க வேண்டும். இடி மின்னல் தாக்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ராகு செவ்வாய் நட்சத்திர பரிவர்த்தனை நவம்ச கட்டத்தில் கும்பத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அப்போ கும்பராசியில் செவ்வாய், ராகு, சந்திரன். இந்த வாரம் மின்னல் மின்னும் போது, இடி இடிக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விருச்சிகம் ராசி என்பதற்கு இந்த வார ராசி பலன் காணலாம். விருச்சிகம் ராசிக்கு 2வது வீட்டிலிருந்து, உத்திராடம் நட்சத்திரத்திலிருந்து சந்திர பகவான் வாரத்தை தொடங்கி வைக்கிறார். மதியானம் வரைக்கும் 2வது வீட்டிலே சந்திர பகவான் செல்கிறார். கோச்சாரத்தில் 2ஆம் வீட்டில் சந்திரன் செல்வது குடும்பத்தில் பேசும்போது ஒரு எரிச்சல் அடைகிற அளவுக்கு, குடும்ப நபர்கள் வேதனைப்படுற அளவுக்கு பேச்சுவார்த்தைலாம் வரும். ஒரு சண்டை கட்டிக்கிற மாதிரி இருக்கும். 25ஆம் தேதி மதியத்திற்கு மேல் 3ஆம் இடம் சந்திர பகவான் செல்கிறார். 26ஆம் தேதி 3வது வீட்டிலே சந்திரன் இருப்பது ஒரு சிறப்பான காலகட்டம். உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும். புதிய விஷயங்களுக்கு சிறுதூரம் நீண்ட தூர பயணம் சென்று வரலாம். 26ஆம் தேதி புதன்கிழமை ஓணம் பண்டிகை. பண்டிகை நாட்கள் விருச்சிகம் ராசிக்கு சிறப்பாக இருக்கும். 27ஆம் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமி. பௌர்ணமியில் விருச்சிகம் ராசி என்பதற்கு ஒரு சிறப்பான பரிகாரம். திதிகளிலே மிக மோசமானது பௌர்ணமி திதி தான். பௌர்ணமி திதியில் பெண் குழந்தைகள் பிறந்தால் இந்த பெண்களுக்கு பௌர்ணமி திதி திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை உண்டாகுது. பெண்கள் பௌர்ணமி திதியில் பிறந்துட்டாங்க அப்படின்னா திருமண வாழ்க்கையில் அவங்களுக்கு பிரச்சனை. கல்யாணம் பண்ணுறதுக்கே லேட் ஆகும். கல்யாணம் பண்ணாலும் ஒரு சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை இந்த பௌர்ணமி திதி பெண்களுக்கு ஏற்படுத்துகிறது. பௌர்ணமி நாளில் வியாழக்கிழமை இரவு, அதாவது சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு, ₹1 காசு நாணயம் எடுத்து கையில் வச்சு உங்கள் தலையை 3 சுற்று சுற்றி, விருச்சிகம் ராசி அன்பர்கள் தென் திசையை பார்த்து உங்கள் தலையை 3 சுற்று சுற்றி ₹1 நாணயத்தை தூக்கி வீசுறீங்க. பௌர்ணமி திதியில் பிறந்தவர்கள் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, சிக்கல், பணம் பொருளாதார நிலையில் சிக்கல், கடன் பிரச்சனை, இப்படி பிரச்சனையில் இந்த பௌர்ணமி நாளில் தலையை சுற்றி ₹1 நாணயத்தை எரியும் போது விருச்சிக ராசி என்பர்கள் தென் திசையை நோக்கி எரியணும். ஏன்னா தெற்க உங்களுக்கு பிரச்சனை. தென் திசையை நோக்கி தலையை சுற்றி ₹1 நாணயத்தை எரியும் போது உங்களுக்கு பிரச்சனைகள் குறையும். 28ஆம் தேதி சந்திர கிரகணம். கிரகணம் இந்தியாவுக்கு தெரியாது, அதனால் பெரிய அளவு தோஷம் கிடையாது. சந்திர கிரகணத்தில் நமக்கு தோஷம் கிடையாது. அதனால் அதை நாம் விட்டு விடலாம். கோச்சாரத்தில் 4ஆம் வீட்டில் சந்திரன் செல்லும் போது தாயாரிடமோ, வீட்டை சுற்றி இருப்பவர்களிடமோ, அல்லது சொந்த பந்த உறவுகளிடமோ
கொஞ்சம் வந்து பகைச்சிக்கிற மாதிரி, அல்லது நண்பர்களிடம் கூடி பேசும்போது ஒரு அடிதடி வர சொல்கிற மாதிரி 4ஆம் வீட்டில் சந்திரன் செல்லும்போது ஒரு பகை விரோதத்தை ஏற்படுத்திடும். நண்பர்களோடு சேர்ந்துக்கிட்டு வெளியில் போகக்கூடியவர்கள், உறவினர்களிடம் பேசிக்கிட்டு இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 29ஆம் தேதி மதியத்திலிருந்து சந்திர பகவான் மீனம் ராசிக்கு செல்கிறார். வக்கர சனி மேல் சந்திர பகவான் செல்வார். விருச்சிகம் ராசியை பொறுத்தவரை 4ஆம் வீட்டில் சந்திரன் செல்வதும் 5ஆம் வீட்டில் சந்திரன் செல்வதும் சந்திரனுக்கு உரிய இடம் கிடையாது. சனி மேல் சந்திரன் செல்லும் போது விருச்சிகம் ராசி என்பர்கள் எந்த ஒரு புதிய காரியத்தை தொடங்கினாலும், நீங்கள் போய் ஜாமீன் கையொப்பமே போட்டாலும், எதுக்காவது அன்றைக்கி தான் கையெழுத்து போடணும் அப்படின்னாலும் அன்றைக்கி வந்து கையெழுத்துலாம் போட்டுறாதீங்க. ஏன்னா சனி மேல் சந்திரன் போகும்போது எந்த ஒரு காரியத்தை ஆரம்பித்தாலும் அது வந்து நாசமாகவே போயிடும். கோச்சாரத்தில் 5ஆம் வீட்டில் சந்திர பகவான் செல்லும்போது விவசாயத்தில் வந்து விதையே போட்டாலும் அந்த விதை வந்து நல்லா முளைச்சி பயிர் வளர்ந்து நல்ல மகசூலை தராது. இதெல்லாம் வந்து அனுபவபூர்வமாக பார்த்தால் மட்டும்தான் தெரியும். சனி மேல் சந்திர பகவான் செல்லும்போது குழந்தைகளை பற்றிய ஒரு கவலை, குழந்தைகளை பற்றிய எண்ணங்கள் மேலோங்கும். அல்லது உங்கள் குழந்தைங்களை நீங்கள் வந்து அடிக்கிற மாதிரி, திட்டுற மாதிரி, சாபம் ஓடுற மாதிரி, குழந்தைகள் மேலே வந்து பொறுமொருன்னு இருப்பது போல் விருச்சிகம் ராசி என்பளுக்கு வார இறுதி நாட்கள் இருக்கும். உத்திராட நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை சந்திர பகவான் செல்லும்போது ராகுவை கடந்து சனியை கடக்கும் போது இரு பாவக்கோள்களை சந்திரன் கடப்பது பல வழிகளில் ஒரு தொல்லை, தொந்தரவு, ஒரு கஷ்டம் இந்த மாதிரி தான் ஏற்படும். இந்த பௌர்ணமி நாளில் இந்த பதிவில் சொல்லப்பட்ட பரிகாரத்தை, இது வந்து பரிகாரம் கிடையாது, நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒன்று. பரிகாரமாக செய்ய தேவையில்லை. சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு தென் திசையை பார்த்து நின்று ₹1 நாணயத்தை கையில் வச்சு தலையை 3 முறை சுற்றி தூக்கி வீசிடுங்க. பிரச்சனைகள் என்பது குறையும். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.